வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் குடோன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ரஷ்யாவோட பிரசிடென்ட்னா விளாடிமிர் புட்டின் வால்டே டிஸ்கஷன் கிளப். இது ஒரு திங்க் டேங்க் மாரிங்க. அது ஒரு தனியான ஒரு அமைப்பு. இதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவரு இப்போ கரண்ட்டா நடக்கிற உலகத்துல நடக்கிற எல்லா சினாரியோஸ் அது மாரி ட்ரம்புக்கான பதிலடி, இது மாரி எல்லாத்தையும் குடுத்திருக்காரு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதே ரஷ்யா இன்னைக்கு யுக்ரைன் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா யுக்ரைன்ல ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 30 பேர் இன்ஜூர் ஆவும், 2 பேர் இறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அந்த நம்பர்ஸ் அதிகம்ங்கிறாங்க சில சோர்சஸ்ல. அது மட்டும் இல்லாம இப்போ 5 சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க. தனியா ரஷ்யா நடத்தின ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக். அதே மாதிரி ஜெலன்ஸ்கி வழக்கம் போல யுஎஸ்க்கு பிரஷர் குடுத்திருக்காரு ட்ரம்புக்கு. ரஷ்யாக்கு எதிரா முக்கியமா புட்டினுக்கு எதிரா ஆக்ஷன் எடுங்கன்னு. இதுல பார்த்தீங்கன்னா வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி எத அவர் கண்டெம் பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 50 மிசைல்ஸும், 500 ட்ரோன்ஸ் ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உக்ரைன்ல லிவிவ், இவானோ ஃபிராங்கிவ்ஸ்க், ஜாப்ரோஜிவியா, ஷார்னிவ், சுமி, கார்கிவ், கெர்சோன், ஒரிசா, அப்புறம் கிரோவோராட். இந்த மாரி பல யுக்ரைன்கள் பகுதிகள்ல ரஷ்யா ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸும், அப்புறம் மிசைல் ஸ்ட்ரைக்கும் பண்ணியிருக்காங்க. இத வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவரோட ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. சரி, இப்போ புட்டின் என்ன சொல்ல வந்தார்ன்னு பார்ப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பகிரங்கமாவே சொல்லியிருக்காரு, சில எச்சரிக்கை. அதுல ஒண்ணு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான். இப்போ உலகம் மேற்கத்திய அவங்களோட ஆதிக்கத்துல இருந்து எப்பயோ மாறிருச்சு. இப்போ மல்டி போலார நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது யாரோட ஆதிக்கமும், யாரோட ஒரு டாமினேஷன் இல்ல. முக்கியமா ஒரு மேற்கத்திய நாடுகள சொல்றாரு. யூரோப்பும், அப்புறம் யுஎஸ்ஸ நம்பி இல்ல. மல்டி போலார் இதுல எல்லா கண்ட்ரீஸும் லீட் பண்ணுது. இதுல முக்கியம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட இது சொல்லியிருக்காரு. ரஷ்யா தான் இந்த ஒட்டுமொத்த மல்டி போலார்ல இந்த கவுண்டர் சரியான கவுண்டர் இது பண்றது. இல்லன்னா எப்பவுமே இது யுஎஸ் நா வெஸ்ட் சைட்ல இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை. இஸ்ரேல் காசால நடந்த போர பத்தி. காசா பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கான ஒரு மிகப்பெரிய கல்லறையா மாறிட்டு வருது. இட்ஸ் த பிக்கஸ்ட் மார்ச்சரி சிமெட்ரி ஃபார் சில்ட்ரன்ங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம காசால நடந்த இந்த அந்த வார் நமக்கு எல்லாம் தெரியும். முக்கியமா அக்டோபர் 7, 2023ல இருந்து அ இந்த ஹமாஸ்க்கும், இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த பயங்கரமான வார். இதுல இஸ்ரேலோட அந்த அட்வான்ஸ்மென்ட் தெரியும். என்னதான் அவங்க உடன்படிக்கைய எட்டி இப்ப ஹமாஸ் அவங்க அந்த போர நிப்பாட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாலும், இருந்தாலும் அதுக்கு அதோட ஆஃப்டர் மேத்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த ஆஃப்டர் மேத் பார்த்தீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான உயிர்கள், முக்கியமா குழந்தைகள் உயிர்கள். அத புட்டின் ஹைலைட் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியா மேல விதிச்ச அந்த 50% டாரிஃப் தான். அந்த டாரிஃப அவர் ரொம்ப எதிர்த்து பேசியிருக்காரு. இந்தியா மேல அவங்க அழுத்தம் குடுக்கறதுல ஒரு ஒரு அர்த்தமே இல்ல. ஏன்னா அவரு அமெரிக்கா அவங்களோட கிட்டத்தட்ட முக்கியமான அந்த யுரேனியம் அ அயன் அந்த மாரி யுரேனியம் அந்த மெயின் கன்டென்ட், ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியர் எனர்ஜிக்கு. அது ரஷ்யா எங்களிடம் தான் வாங்குறீங்க. அதே மாரி $500 மில்லியன் மேல வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாம, அ உங்களோடையும் நார்த் வெஸ்டர்ன்ஸ் அவங்களோட சப்ளைஸ்ல தான் மெஜாரிட்டி போர்ஷன் இருக்கு. இதுல இந்தியா எந்த வகையில சம்மந்தப்பட்டதுன்னு இந்தியாவுக்கு எதிரா இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த டாரிஃப் விதிச்ச உடனே ரஷ்யா அவரோட வெளியுறவுத்துறை, அவரோட ட்ரேட் அஃபிஷியல்ஸ் அந்த முக்கியமான பொறுப்புல இருக்கவங்கள கூப்ட்டு, இந்தியாவிடம் வர்த்தகத்த அதிகப்படுத்துறதா நான் சொல்லியிருந்தேன். இதே மாரி இந்தியா கிட்ட இருந்து நெறைய பொருட்கள், ரஷ்யாவோட பொருட்கள் தேவைக்கான எதெல்லாம் தேவைப்படுதோ, அத அதிகமா ஏற்றுமதி பண்றோங்கிற உத்தரவிட்டேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு வார்த்தை. ஆ என்னோட முக்கியமான நண்பன், உயிர் நண்பன், மை டியர் ஃபிரெண்ட் மோடிய நான் இப்ப சந்திக்க போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் டிசம்பர் 5 இந்த வருஷம் மோடியும், புட்டினும் சந்திக்க போறாரு. புட்டின் முக்கியமா இந்தியாவுக்கு வராரு. அவங்களோட சந்திப்பு இப்போ அடுத்த முக்கியமான ஒரு வேர்ல்ட் இவென்ட்டா வந்திருக்கு. இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா, இந்த மாரி முக்கியமான ஒரு பெரும் தலைவர்கள் சந்திக்கிற முக்கியமா இந்திய தலைவரோட சந்திக்கிறது இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இவென்ட்டா மாறிட்டு வருது. இது என்னோட கருத்து ஆக்சுவலி. ஏன்னா, இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் உலகம் எதிர்பார்க்குது. இந்தியாவோட குரல் என்ன? முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுடி மோடின்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் பிஎம் மோடி சொல்றத தான் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இலான் மஸ்க் மோடி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்தியாவும் மோடியோட அந்த இமேஜ் அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து புட்டின் சொன்னது வருவோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா நாங்க எங்கள பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ட்ரம்ப் ஒரு வார்த்தையில.
நாங்க எப்படி பேப்பர் டைகரா ஆக முடியும்? நாங்க வந்து ஒட்டுமொத்த நேட்டோ கிட்டத்தட்ட 18 பேர் இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த நேட்டோத்தையும் நாங்க வந்து சமாளிக்கிறோம். அவங்களுக்குள்ள நாங்க பெனிட்ரேட் பண்றோம். நேரடியா சொன்ன வார்த்தைகள். நாங்க அவங்களோட எல்லைய தாண்டி போறோம். அவங்க எல்லைக்குள்ள, அவங்க நாட்டுக்குள்ள போறோம். அதே மாரி எல்லாரையும் சமாளிக்கிறோம். நாங்க பேப்பர் டைகர்னா, அப்ப அவங்க யாருங்கிறத வந்து அவரு சொல்லியிருக்காரு கிண்டலா. அது மட்டும் இல்லாம, தேவைப்பட்டா நாங்க அமெரிக்கா மேல டோமஹாக் கூட செலுத்துவோங்கிறத வந்து எச்சரிக்கையா சொல்லியிருக்காரு. அது போக, இன்னொரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா, S-400. இன்கேஸ் இந்த S-400ஓட அட்வான்ஸ்மென்ட் எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு S-400 கரண்ட்டா எங்க டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதோட கரண்ட் ஆக்ஷன் நம்ம பார்த்தோமான்னு தெரியல. ஏன்னா நம்மளோட ஆப்பரேஷன் சிந்தூர்ல வந்து நம்மளோட மிசைல்ஸ் தான். ஆகாஷ், பிரம்மோஸ். பிரம்மோஸ் பயன்படுத்தல. ஆகாஷ் நம்மளோட முக்கியமான மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா அந்த திட்டத்துல வந்து அந்த ஆத்ம நிர்பார் பாரத்ல வந்த நம்மளோட மிசைல்ஸ், நம்மளோட அம்யூனிஷன்ஸ்லாம் வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் S-400 வந்து நெறைய பேர் இத வந்து காசிப்பாவும், கிமிக்காவும் ஆக்குனாங்க. அத நம்ம வந்து பயன்படுத்தல. ய சோ இது வந்து அமெரிக்காவோட எலிட் மிசைல்ஸ் இல்ல டாமஹாக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட நீர்மூழ்கி கப்பல்லருந்து வெளிவர ஒரு ஏவுகணை. அந்த டாமஹாக்ஸ்லாம் வந்து S-400ஆல தடுக்க முடிஞ்சதுன்னா, இது வந்து ரஷ்யாக்கு வந்து ஒரு பெரிய எட்ஜ் கிடைக்கும். முக்கியமா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, துர்க்கி வாங்கியிருக்கு. ஆப்வியஸா நம்ம கிட்டத்தட்ட $5 பில்லியன் கிட்ட வாங்கியிருக்கோம்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சைனாவும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த 3 நாடுகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெட்ஜ் கிடைக்கும். அதே மாரி அமெரிக்கா அவங்களோட அந்த தொழில்நுட்பம், ராஜாண்மை அது மட்டும் இல்லாம நாங்க தான் நம்பர் 1 மிலிட்டரி இந்த மாரி நெறைய விஷயத்துல வந்து ட்ரம்ப் மாறு தட்டிட்டு இருந்ததெல்லாம் வந்து போயிரும் அப்படிங்கிறத வந்து புட்டின் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து புட்டின் வந்து பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பவும் இந்த மாரி ஒரு நேரடியான இது இல்ல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவங்க அலாஸ்கா மீட்டுக்கு அப்புறமா. ஸோ, அடுத்த ஈவென்ட்டா பார்த்தீங்கன்னா, புட்டினும், மோடியும் என்ன நம்ம சந்திக்க போறாங்க. அதுக்குள்ள என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகுது. முக்கியமா அந்த 50% டாரிஃப்ல எதுவும் நடக்குமாங்கிறத வந்து இல்லன்னா மேபி அவங்க போசைடன் சம்மரின் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் S-400 வாங்குறாங்களா? முக்கியமா Su-57 அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இப்ப இந்தியால ஜாயிண்ட் வென்ச்சர்ல வந்து தயாரிக்கிறதாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இது எல்லா முடிவுகளும் வந்து அந்த மீட்டிங்ல தான் எடுக்கப்படும். ஸோ, அந்த அப்டேட் வந்து வரும்போது நம்ம நிச்சயமா அந்த வீடியோ போடலாம்.